இருக்கணும். ஆமென் என்று சொல்ல பக்கத்துல கருத்து கடினமான இடம் தான், பக்கத்துல கருத்து கடினமான இடம் தான். ஆனா நின்னு நீங்க என்ன செய்யுங்க, வேரூன்றுங்க. ஆமென் என்று சொல்ல நீங்க ஏனெனில் கண்மலையின் மேல் கட்டப்பட்டவன் ஒருபோதும் என்ன செய்ய மாட்டா, பெயர்ந்து போகவே மாட்டா, விழவே மாட்டா. கண்மலை கிறிஸ்து. அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள நம்ம நின்னு என்ன செய்யணுமாமா, வேரூன்றுகிறவர்களாய் இருக்கணும். அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிற பொழுதுதான் அந்த இடத்துல ஒரு இடத்துல எதை சந்திக்கிறாங்க, மாறாவை சந்திக்கிறாங்க. கடந்த வாரம் தியானிச்சோம், மாறாவை சந்தித்தார்கள். மாறா என்றால் கசப்பு. அதாவது அப்படிங்கிற பொழுது அதாவது தண்ணீர் என்பது நம்மளுடைய தேவை. ஆமா, வாழ்வாதாரம். அந்த வாழ்வாதாரம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இல்லாதபடினால் அந்த இடம் மாறாவா என்று அழைக்கப்பட்டது. நம்ம வாழ்க்கையிலும் கூட நிறைய வாழ்வாதாரங்களாகிய பணம் அல்லது சுகம், ஆரோக்கியம் இதெல்லாம் இல்லாதனால நம்ம வாழ்க்கையில என்ன வருது, கசப்பு வருது. அந்த கசப்பை மாற்றுகிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்தாரு. கசப்பை மாற்ற என்ன செய்யணும், மரத்தை. மரம் என்பது எதை குறித்து போன வாரம் அதை குறித்து பேசினார். மரம் என்பது சிலுவை கடையாளன்னு நிறைய மரங்களை குறித்து தேவன் கடந்த வாரத்துல நம்மளோடு கூட பேசினார். அப்படி மாறாவிலே அந்த தண்ணீரிலே மரத்தை போட்ட பொழுது அது என்னவா மாறிட்டு, மதுரமாய் மாறிட்டு. அதே போல உப்பாய் இருந்த ஒரு இடம், அதாவது நாற்றமான பால் நிலமாய் இருந்த அந்த தண்ணீரிலே என்ன செஞ்சாங்க, உப்பை போட்ட பொழுது, உப்பு என்பது எது கடையாளம், வார்த்தை கடையாளம். இதெல்லாம் கடந்த வாரங்களை கர்த்தர் சொன்னார். மூன்றாவது ஒரு காரியத்தை சொன்னார். எலிசாவினுடைய காலத்திலே அவர்கள் ஒருவன் என்ன செஞ்சான், வெட்டி கொண்டிருந்த பொழுது அவனுடைய கோடாரி இரும்பு துண்டு எங்க விழுந்துருச்சு, தண்ணீருக்குள் விழுந்தது. அப்ப அந்த இடத்துல எதைத்தான் போடுறாங்க, ஒரு மரக்கொப்பை போடுகிறார்கள். மரம் என்றால் என்ன அர்த்தம், சிலுவை. அந்த கடினம், அதாவது அந்த இரும்பு என்பது கடினம், பாரம் உள்ளது. ஆனா அந்த பாரமான அந்த இடத்துல கூட, கடினமான அந்த இடத்துல கூட மரக்கொப்பை போட்ட பொழுது அந்த இரும்பு என்ன பண்ணுச்சாமா, லேசானதாய் மாறினது. லேசானதாய். அப்ப